ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது ஜபார் பாய். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ராசல் கைமாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வின்டர் சீசன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போது இந்த வீக்கெண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட் போனது, அதாவது வந்து கறியில் வந்து ஒரு ஹீட் பண்ணாமல் சூடே இல்லாத மாதிரி இருந்தது. இந்த பெரோட்டா இது மட்டும் ஹீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் வைல் கம்பேர் வித் கேரளா பெரோட்டா தட்ஸ் நாட் தட் மச் குட்னு சொல்லலாம். இதில் டிசப்பாயிண்டட் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அதில் 65 நல்லா இருக்குது. பிரியாணி ரைஸ் வந்து வேகாமல் ஒரு மாதிரி இதாக இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசனபிள் ப்ரைஸ் வெல் கம்பேர் வித் அதர் ஷோ ஃப்ரம் சேம் மால். இந்தியா பேலஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி சாப்பிட முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் ரீசனபிள் ப்ரைஸ் இன் ஜபார் பாய். அதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணாங்கன்னா இட் வில் பி குட். அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாள் நல்லாயிருக்கும், மாஸ்டர்ஸ் மாறும்போது நல்லா இல்லாமல் இருக்கும். ஓவராலாக நெகட்டிவ்னு அதை சொல்லிட முடியாது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ்ஸை வந்து அவங்க பாசிட்டிவாக எடுத்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் க்ரோ இன் பிஸ்னஸ் இன் த ஃப்யூச்சர். இதே மாதிரி யாராவது இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எந்த ஒரு இதுவுமே நெகட்டிவ் வரும்போது அதை ஒமிட் பண்ணக்கூடாது. அதிலிருந்து நம்ம வந்து சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கேட்டகரி பீப்புள் டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை லீவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ கஸ்டமர் ரீட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில்.